வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். நம்மிடம் மாசு இருந்தால் தான் குற்றத்தை அறிகிறது, குற்றத்தை உற்று நோக்கிறது. பிற குற்றத்தை அறிந்து அதை பெருசாக்குவதற்கு நம்ம யார்? அதையும் கடந்து செல்ல வேண்டும். ஒரு நிகழ்வு, ஒரு ஞானம் நிலையில் பேசுகிறார் மக்கள்கிட்ட மைக்கில். அவர் பேசும்போது என்னமோ கீழர்னா அக்குப்பஞ்ச கீழர் நேம் தெரியல, இருக்கட்டும். அந்த நண்பர் பேசுகிறார். அவர் மாற்று மார்க்கம் உள்ளவர். பேசும்போது உங்கள் பிரபஞ்சத்தை இதை பண்ண சொல்லுங்கள், அதை பண்ண சொல்லுங்கள்னு கிண்டல் பண்ணுறார். அது அடியன் பார்த்த உடனே யூடியூப்பில் பார்த்த உடனே அதை அவருக்கு ரிப்ளை பண்ண வேண்டியதாக போச்சு. பிறர் மதத்தை புண்படுத்தக்கூடாது, பிறர் மார்க்கத்தை அப்படின்னு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தேன் இதில் கமெண்டில். திருப்பி மனது சொல்லுது, இதே பிறருடைய குற்றத்தை காண்பதற்கு நீ யார் அப்படி மாதிரியா மனது அதை உணர்த்தியது. திருப்பி அதை கடந்து சென்று செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆமாம், பிறருடைய குற்றத்தை கண்டுபிடித்து அவர்களை சங்கடப்படுத்துவதற்கு நாம் யார்? அதையும் கடந்துதான் செல்ல வேண்டும். குற்றங்கிறது வந்து போகக்கூடிய நிலைதான், அது கடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவன் செய்து அவன் அணைத்து கொண்டுதான் சென்று கொண்டு இருக்கிறான். அது நிச்சயமாக ஒரு நிலையிலிருந்து அவன் தப்பித்து கொண்டாலும் அவனுடைய வாழ்வு காலங்களில் அதை அணித்து கொண்டுதான் செல்ல முடியும், சென்று கொண்டு இருக்கிறான். அப்படிங்கும்போது நம்ம அதை மாற்றவோ திருத்துவதற்கோ நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கு? அது அவனுடைய ஒரு திமிரியான ஒரு மனநிலை, அது நம்ம திருத்த முடியாது. அதனால் மாசை நம்மையே சுமப்பானே, அந்த குற்றத்துக்காக குற்றம் நம் மூலம் எதுக்கு போக வேண்டும்? அது சில சமயம் சில நிலைகளை அதை குற்றத்தை சுட்டி காட்டியே அதை கொஞ்சம் பெருசுப்படுத்தி மிகைப்படுத்தி போகக்கூடிய நிலையிலையும் சில பேர் நடந்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.